Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் சென்னையில இருந்து குலசேகரப்பட்டினம் அதாவது உடன்குடி போற பஸ்ல நான் டிராவல் பண்ணேன். எந்த பஸ்ன்னு பாத்தீங்கன்னா தெரியும். அல்லயான் டிராவல்ஸோட 2+1 நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர்ங்கற பஸ்ல தான் நான் போயிருந்தேன். அல்லயான் டிராவல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த நியூ ஆபரேட்டர்னு சொல்லலாம் இந்த ரூட்ல, சென்னை டு உடன்குடி ரூட்ல. ஓனர் வந்து குலசேகரப்பட்டினம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த பஸ்ஸோட ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ நான் வந்து தசரா டைம்ல போட்டிருந்தேன். அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல பஸ் வந்து அவங்க யார்லேருந்து வெளியில் வர மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பஸ்ஸோட லிவரி வச்சு பார்க்கும்போதுமே தெரியும் இது வந்து ஒரு சொர்ணா கிட்டேருந்து வாங்கின பஸ்ஸு. எக்ஸ் வந்து ஒரு சொர்ணா டிராவல்ஸ்ன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன். அந்த பஸ் கிட்டேருந்து வாங்கி இவங்க ரெடி பண்ணி அல்லயான் அப்படிங்கிற ஒரு நேமில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பஸ்ஸோட ஸ்கெடியூல்டு டிபார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸில் 8 மணிக்கு, 8:05க்கு வந்து ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப் கிட்ட ஜிஆர்டின்னு சொல்லி அதுக்கிட்ட பிக்கப் பாயிண்ட்டு, அண்ட் கிளாம்பாக்கம் வந்து 9:50 PM அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ட்ராப் டைம் பார்த்தீங்கன்னா 8:20 AM குலசேகரப்பட்டினம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரெடில்ஸ்லேருந்து ஏறினாங்க. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால நான் கிளாம்பாக்கம் வந்து ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அன்றைக்கி டேட் ஆஃப் ட்ராவல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ்லேருந்து நான் கிளாம்பாக்கம் வரதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஓடி வந்தால் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 9:50க்கு நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன். பஸ் அங்கேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ திருப்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஊரப்பாக்கம் சிக்னல் கிட்ட வந்து நின்று பஸ்ஸை பிடிச்சிட்டேன் கரெக்டாக. ஸோ இது நான் இந்த இடத்துல நான் ஏறும்போது டைம் பார்த்தா 9:54 PMக்கு நான் ஏறினோடனே டிரைவரை நான் கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து க்ரூஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டிருந்தேன். தெரிஞ்ச க்ரூஸு முத்துப்பாண்டின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிரைவர்னா, செகண்டை நான் வந்து ஸ்டீஃபன் சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஜெயம் ட்ராவல்ஸில் பிங்க் ஏசி ஸ்லீப்பர் ஓட்டின க்ரூஸு, செம்ம க்ரூஸ் அவங்க. நான் ஏறி உள்ளே போனோடனே பார்த்தா என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபர் பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ அவங்க பார்த்துருந்தாங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைபர் மீட்டு. அவங்களே என்னை பார்த்தோன்னே கேட்டாங்க, ப்ரோ நீங்கள் யூடியூபர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் சிட் பண்ணிவிட்டு வண்டி பார்த்திங்கன்னா பரனூர் டோல் கிராஸ் ஆச்சு. டோல் கிராஸ் ஆகும்போது 10:19 PM. அதுக்கப்புறம் மாமண்டூர் பிரிட்ஜ் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது 10:30 PM இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அங்கங்கே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து ஒரு 11 PM அந்த மாதிரி க்ராஸ் பண்ணோம். நான் வந்து பிரேக்குக்கு அப்புறம் கேபின் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் கேட்டிருந்தேன். அந்த நேரம் ஓகே அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆத்தூர் டோல்கேட் இதை க்ராஸ் பண்ணும்போது 11:10 PMக்குலாம் க்ராஸ் பண்ணோம். வண்டி வந்து நான் கேட்டேன் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே ரெடில்ஸ்லேருந்து பைபாஸ்லேயே நல்லா ஸ்பீடாக வந்தாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இங்கேயுமே 80s 90sன்னு போனாங்க. ஃபஸ்ட் பிரேக் வந்து 109 T மேஜிக் அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. 11:15 ஒரு 11:30 PM வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வண்டி அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிரைவரை நான் செகண்ட் டிரைவரை நான் ரெஸ்ட் எடுக்க போட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வண்டி நைட் மோடுக்கு வந்துருச்சு. நைட் மோடு வந்தோடனே நான் வெளியில் போனேன் கேபினில். ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ உட்காந்துட்டு என்னோடய கேபின் ஜெர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். வண்டி வந்து பழைய BS4 வண்டி, ABS ரிட்டார்டர் அந்த பிரேக் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் ரெடி பண்ணி வண்டியை வந்து நல்லா புஷ் பண்ணி ஓட்டினாங்க. பார்த்தா தெரியும். நாங்கள் பார்த்த எல்லா பஸ்ஸஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியுமே நாங்கள் ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு சென்னை உடன்குடி ரூட்டில் ஒன் ஆஃப் த ஸ்பீட்ஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வண்டியை டைமிங் பிடிச்சி ஓட்டுறாங்க. நம்மளுக்கு அங்கே ரெடில்ஸில் 8 o'clock எடுத்தால் கூட அங்கே ரீச் ஆகிற டைம் மேக்ஸிமம் 7:45 8 அந்த மாதிரி டைமில் உடன்குடி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் நிறைய ஓவர்டேக்ஸு. ஸோ அந்த ஓவர்டேக்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ராவலில் ஏவிகேவோட எல்லா பஸ்ஸஸுமே ஓரளவுக்கு காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் மோஸ்ட்லி நாகர்கோவில் பஸ் நினைக்கிறேன், அந்த BS6 எல்லாருமே நல்லா கொஞ்சம் அப்படியே டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம போன பஸ் அல்லயான் ட்ராவல்ஸ் எல்லா பஸ்ஸஸுமே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. விக்ரவாண்டி டோல்கேட் க்ராஸ் பண்ணும்போது 12:03 PMக்கு நாங்கள் க்ராஸ் பண்ணோம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் ஏவிகே அதில் அங்கே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. நாங்கள் அதில் முன்னாடி வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி வந்து இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ்ன்னு சொல்லிட்டு ஏவிகே ட்ராவல்ஸ்க்கு டைப் வச்சுருக்க ஒரு ஸ்மார்ட் பஸ். அந்த பஸ் இதுவுமே வந்து சென்னை திருச்செந்தூர் ரூட்டுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ண வண்டி. இது சீட்டு ஸ்லீப்பர் கான்ஃபிகரேஷன் வித் டாய்லெட் ஃபெசிலிட்டி. நான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன் இன்டர்சிட்டி ஆப்ரேட்டர் ஒன்று போகுது, எந்த ஆப்ரேட்டர் கூட டைப் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி ட்ராவல் அப்போ தான் பார்த்தேன், அது ஏவிகேன்னு சொல்லிட்டு BS6 வண்டி. ஸோ அதையும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம். விழுப்புரம் கிராஸ் பண்ணும்போது டைம் 12:11 PM. ஸோ அன்றைக்கி ட்ராவல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த நெல்லில் இருக்கிற மிஷினை கொண்டு போகிற வண்டிங்க வந்துட்டு நம்மளுக்கு இங்கே அச்சரப்பாக்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மதுரை வரைக்கும் போகுது போல். ஸோ போகிற வழியெலாம் அந்த டிராக்டருங்க தான். இப்போ பெரிய பெரிய ட்ரெய்லர் மாதிரி நம்ம ஒரு வண்டின்னு நினச்சி பார்த்தா அதில் 4 ட்ரெய்லர் ட்ரக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரைவ் தான். ஃபுல்லாகவே அவங்க நைட் டைம் ட்ரைவ் பண்ணுறதுனால பஸ்ஸஸ் அப்புறம் மற்ற காருங்க எல்லாருமே பார்த்தா கிட்ட போகும்போது தான் தெரியுது. நிறைய வண்டிங்க ரிஃப்ளெக்டர் வச்சுருக்காங்க, பட் ஒரு சில வண்டிங்க ரிஃப்ளெக்டர் வைக்காமல் ஸ்லோவாக போகிறாங்கங்கும் போது கிட்ட போய் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஏவிகேயோட BS6 பஸ்ஸு. மோஸ்ட்லி நாகர்கோவிலோட சீட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அவங்களும் நல்ல டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. ஒரு 4 பிரிட்ஜ் ஒர்க் வந்து நம்மளுக்கு இங்கே விழுப்புரம்லேருந்து மதுரை போகிற ஸ்ட்ரெச்சில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. பட் ஸ்டில் பெரிய பெரிய ஏரியாவில் அந்த வேப்பூர் அந்த மாதிரி சைடெலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஒரு சில இடத்துல முடிச்சது வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் லைன்ஸ்லாம் போடாமல் இண்டிகேட்டர்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் வைக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கி நம்மளுக்கு அந்த ரூட்டில் பார்த்து போகும்போது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இதுதான் அந்த ஏவிகேயோட ஓவர்டேக்கு. ஃபைனலாக அதை நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம். சூர்யா டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி MSSோட ஒரு பாரத் பென்ஸ், இந்த 2 பஸ்ஸுமே கூட கொஞ்சம் நேரம் நல்ல காம்படிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சூர்யா டிரான்ஸ்போர்ட் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம். அப்புறம் MSS கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க, அவங்களையும் ஃபைனலாக நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம். விவேகம் டிராவல்ஸோட நான் ஏசி ஸ்லீப்பர் நமக்கு சென்னை திருச்செந்தூர் வண்டி, அதை நான் ஓவர்டேக் பண்ண வீடியோ இது. SBM டிரான்ஸ்போர்ட் அந்த வண்டியுமே ஆஸ் யூஷுவல் எல்லா டைமுமே நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குற ஒரு ஆப்ரேட்டர், அவங்களையும் நாங்கள் அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணோம். உளுந்தூர்பேட்டை டோல்கேட் இதை கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 12:43 AM ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து கம்மியாக தான் ஓவர்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சேலம் கோயம்புத்தூர் போகிற ரூட் பஸ்ஸஸ்லாம் நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி GMR ட்ராவல்ஸ் ஒன்று போச்சு. இதுவும் ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நாங்கள் அப்புறம் ஃபைனலாக ஓவர்டேக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு 5 minutes 12:48 அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு உளுந்தூர்பேட்டை பைபாஸ் டுவர்ட்ஸ் சேலம் கோயம்புத்தூர் போகிற அந்த ரோடை நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டோம். ஸோ முன்னாடி நிறையா ACTCs, ப்ரைவேட் பஸ்ஸஸ், TNSTCஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் த்ரூ அவுட் த ட்ராவல் நான் உட்காந்து முடிச்சிருந்து பார்த்த வரைக்கும் எங்களை எந்த பஸ்ஸுமே ஓவர்டேக் பண்ணல. நாங்கள் தான் எல்லா பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருந்தோம். ஒரு பஸ்ஸு எங்களுக்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்து நாங்கள் பிடிக்க முடியாத ஒரு பஸ்ஸுன்னு பார்த்தா அழகன் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை ரெடில்ஸ்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும். அந்த பஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் அந்த பஸ் தூரத்தில் பார்த்தேன்.
நாங்கள் ஓவர்டேக் பண்ணிடுவோம்னு நினச்சேன். ஆனால் அந்த பஸ்ஸை வந்து எங்களால் ஓவர்டேக் பண்ண முடியல. அந்த பஸ் ஒரு பிரேக்கில் நிப்பாட்டினாங்க. அப்போ நாங்கள் அவங்கள க்ராஸ் பண்ணி போனோம். ஸோ அந்த பஸ்ஸுமே ஒரு நல்ல ஸ்பீடு மெயின்டைன் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த பஸ்ஸு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராவல் வந்து ஸோஃபார் நல்ல ஒரு ஸ்பீடான ஜேர்னியாக இருந்துச்சு. இப்போதைக்கு என்னென்னா டைம் பிடிச்சி ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக வண்டி நல்லா சூப்பராக போனாங்க. ஒரு கண்ட்ரோல்டு டிரைவிங்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ரேஷ் கட் அப்படிலாம் இல்லை. கண்ட்ரோல்டான டிரைவிங், அவங்களுக்குள்ளே கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த சொன்னாங்க வண்டி வந்து ஏபிஎஸ் கிடையாது, அதனால் வந்து பிரேக்கிங்லாம் பார்த்து முன்னாடியே நம்ம அட்வான்ஸாக பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரைவ் பண்ணாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இன்ஜின்லையும் சரி நம்மளுக்கு வண்டிக்குள்ளே இருக்கும் போதுமே வந்து ஒரு ரேட்லிங் சவுண்டு, அப்புறம் ப்ளஸ் சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நம்மளுக்கு தூக்கி போடுறது ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கும் போதும் சரி, பர்த்தில் இருக்கும் போதும் சரி நல்லாவே சஸ்பென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா வண்டி வந்து இது செகண்ட்ஸ் வண்டி தானே, பலூன் சஸ்பென்ஷனாக என்னன்னு சொல்லிட்டு தெரில. பட் கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஜம்பிங் அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் ரோடு கண்டிஷனுமே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மதுரை டு தூத்துக்குடி அப்புறம் திருச்செந்தூர்லாம் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு, தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ட்ரெச்சு. ஸோ அந்த ரோடு கண்டிஷனும் ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன அந்த அழகன் பஸ் அதுதான், ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ளூ கலர் பஸ் போயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பஸ் தான் அழகன் பஸ்ஸு. அதை நாங்கள் ஒரு பிரேக்கில் நாங்கள் அப்புறம் சைடு போட்டோம். ஸ்ரீஎஸ்எம்ஆர்ஸோட ஒரு BS6 வண்டி அதை ஓவர்டேக் பண்ணது. எந்த ரூட்டுன்னு தெரில, மோஸ்ட்லி உடன்குடி ரூட்டா இல்லை நாகர்கோவில் சைடு ரூட்டா எதுன்னு தெரில. அவங்க நாங்கள் க்ராஸ் பண்ணோம். திருமந்துரை டோல்கேட்டு இதை க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தா 1:28 AM, ஒரு 1:30 AM போல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே பிரேக் ஸ்டாப் வந்துருச்சு. அருண் கஃபே அப்படிங்கிற ஒரு பிளேஸில் விராலிமலைக்கு தாண்டி அதுக்கிட்ட தான் நிப்பாட்டினாங்க. விராலிமலைக்கு முன்னாடி அங்கே 2:50 AMலேருந்து 3:05 AM ஒரு 15 மினிட்ஸ் ஷார்ட் பிரேக்கு. அது ரெஸ்ட் ரூம் ரெண்டு இடத்துலையுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பே அண்ட் யூஸ் கிடையாது, நம்மளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ விராலிமலைக்கு அப்புறம் நான் தூங்கினது முழிச்சு பார்த்தேன், வண்டி பார்த்தா ஆத்தூர் கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு. 6:50 AM அப்போ டைமு. செகண்ட் டிரைவர் ஸ்டீஃபன் அந்தனா ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் உள்ளே தான் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய ட்ராப்ஸ் இருந்துச்சு, பேசஞ்சர்ஸ் இறங்குறது. ஆறுமுகநேரி அந்த வழியாக நம்ம க்ராஸ் பண்ணி திருச்செந்தூர் கிட்ட ரீச் ஆனோம். திருச்செந்தூர் வந்து ரயில்வே பாசிங் இருந்துச்சு. ஸோ ரயில்வே கேட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கேட்டு போட்டிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் திருச்செந்தூர் கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தா 7:20 AMக்கு திருச்செந்தூர் ட்ராப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் குலசேகரப்பட்டினம் பைபாஸில் இறங்கணும். 7:35 AMக்கு எங்களை ட்ராப் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டிரைவர் அண்ணா முத்துப்பாண்டி அண்ணா முன்னாடியே இறங்கிட்டாங்க. அந்த அண்ணனுக்கு என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியல, இந்த வீடியோ மூலயமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செகண்ட் டிரைவர் அண்ணாக்கும் கிளீனருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். ஸோ டோட்டல் ட்ராவல் டைம்னு சொல்லி பார்த்தா வண்டி வந்து ரெடில்ஸ்லேருந்து 11.5 hours. நம்மளுக்கு கிளம்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மி தான். அண்டு ஸ்பீடு எனக்கு ஆப்பில் காட்டும்போது டாப் ஸ்பீடு 103 km/hன்னு சொல்லி காட்டுச்சு. நம்மளுக்கு ப்ரோஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமிங்கு, டிக்கெட் ப்ரைஸும் வந்து 550 rupees சீட்ரு, அப்புறம் ஸ்லீப்பருக்கு 750 rupees நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி. பட் ஆனால் அது ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஃப்ரெண்ட்லி க்ரூஸு நம்மளுக்கு பஸ்ஸில். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தா எனக்கு அந்த சஸ்பென்ஷன் இஷ்யூ மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி வண்டியில் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு எதுவும் இல்லை. இதே மாதிரி டைமிங் மெயின்டைன் பண்ணி ஓட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதோட என்னோட வீடியோவில் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.